வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் இதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த வார்த்தை இன்னைக்கு படிக்கும் போது என்கிட்ட ஆண்டவர் பேசுற வார்த்தை இப்படிதான், நீ ஏன் பிள்ளைனா நீ ஜெயிக்கிற பிள்ளையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இல்லை அதனால ஜெயம் இல்லைன்னா ஓகே, ஆனா பிள்ளையாக்கின பிறகும், நான் அவருடைய பிள்ளை என்று அறியப்பட்ட பிறகும், நான் இன்று தோற்றுக் கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில நான் எங்கேயோ சரி செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தைக்கு உங்கள் செவியை சாய்க்கிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுங்கள், இடம் கொடுங்கள். எந்த பகுதியில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களோ, எந்த பகுதியை சீர்படுத்த வேண்டுமோ அந்த பகுதியை இந்த இரவுல சீர்படுத்துங்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இன்று இரவு முதல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை உங்கள் லைஃப்ல கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஏன் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில பிள்ளைகள் ஆன பிறகு ஜெயம் இல்லை என்றால், அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் இன்றைக்கு பேசும்படி ஆவியானவர் ஒரு 3 காரியங்களை அதிகமாய் கர்த்தர் பாரப்படுத்தினார். உங்க லைஃப்ல இயேசுவின் நாமத்தை நீங்கள் அதிகம் உயர்த்தி ஆராதிப்பீர்கள் ஆனால், எப்பேற்பட்ட தோல்வியான சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு முன்பாய் ஜெயமாய் மாற்றுவாராக. இன்று வரை அதை செய்யவில்லை என்றால் இந்த இரவு முதல் புதுப்பியுங்கள். ஆமே, அநேகர் லைஃப்ல இன்னைக்கு தோல்விக்கான ரீசன் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படவில்லை. அதிகமாய் தேவனை துதியுங்கள், அதிகமா உங்க வாயில இயேசுங்கிற நாமத்தை சொல்ல துவங்குங்கள். ஆமே, இது உங்க லைஃப்ல உயர்ந்து இருக்குமானா எந்த அலைகளும் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்க கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தோல்விக்கான 2வது மெயின் ரீசன் தேவனை தேடுகிறது இல்லை. பிரச்சனை வந்தா தேடுவோம், பிரச்சனையே இல்லனா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரில் கண்ணோக்கினார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அதை தான் அதிகம் விரும்புகிறார். இன்னைக்கு அப்பான்னு ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர்ட்ட பேசுறோம்னாலே ஏதோ ஒரு தேவை ரொம்ப நெருக்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் தேவைக்காக தேவனை தேட மாட்டார்கள், தேவனை தங்கள் வாழ்க்கையில் தேடலா வைத்திருப்பார்கள். என் வாழ்க்கையில் தேவனை தேடுகிற அனுபவம் ஒரு நாளும் குறையாமல் இருக்குமானா, என் வாழ்க்கையில போராட நினைக்கிறவர்களும் பயப்படத்தக்கத ஒரு தெய்வ பயங்கரத்தை கர்த்தர் உண்டாக்குவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனை தேடுகிற அனுபவம் என் லைஃப்ல குறையாமல் இருக்கணும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் 3வது எதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் தெரியுமா? தேவ அன்பில் நிலைத்திருப்பதில் உறுதியா இருக்கணும். தேவ அன்பில் நிலைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரே வார்த்தை தான் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அன்பில் நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த வசனத்தின்படி நடக்க துடிப்பார்கள். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதுவரை தோற்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்களானா, இன்று முதல் அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், அவரை தேடுங்கள், அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தை சொல்லுகிறதின்படி நடவுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவாராக. ஆமென்.